எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னா ராஜேஸ்வரி அக்கா கூட தான் இணைந்திருக்கோம். வணக்கம். என்னோட நேம் ராஜேஸ்வரி. நான் ஸ்ரீ சூரஜ் பியூட்டி பார்லர் லேடிஸ் அண்ட் கிட்ஸ்க்கு இது ரன்னிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேக்கா, எத்தனை வருஷமாக்கா நீங்க இந்த பியூட்டி பார்லர் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா நான் ஓனா 6 இயர்ஸ் பக்கம் பண்ணிட்டு இருக்கேன். 5 to 6 இயர்ஸ் ஓனா பார்லர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் முடிச்சது பாத்தீங்கன்னா 8 இயர்ஸ் பேக், 8 to 9 இயர்ஸ் பேக். முடிச்ச உடனே ஓனா வைக்காம நம்ம ஒரு ஜாபுக்கு போனாதான் ப்ரொசீஜரா என்ன, இப்ப ஜாப்ல எந்த மாதிரி இருக்கும், பார்லர்ல ஷாப்ல எந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் நமக்கு கொஞ்சம் கைடன்ஸ் கிடைக்கும். அதுக்காக நான் 2 இயர்ஸ் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஓனா ரன்னிங் பண்ணேன். ஓகேக்கா, இப்போ எல்லாருக்குமே அடுத்தடுத்து காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வேற ஒரு பேஷனா இருக்கும். நீங்க இந்த பியூட்டி பார்லர் இந்த பேஷன் சூஸ் பண்றதுக்கான காரணம் என்னக்கா? ஆக்சுவலா நான் பிஃபோர் மேரேஜ் ஆஃபீஸ் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஐடி ஃபீல்ட்ல இருந்தேன். நான் பெரிய பாப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்கூல்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவளுக்கு எந்த ஒரு கல்ச்சர் வந்தாலுமே நல்லா ரெடி பண்ணி அனுப்பிவிடுவேன். அதை பார்த்து அவங்க கிளாஸ் மிஸ்ஸே கேட்டாங்க என்கிட்ட, நீங்க பியூட்டிஷியனா அப்படின்ட்டு. அப்பதான் எனக்கு ஐடியா வந்துச்சு, சரி நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வரும்போது இந்த ஃபீல்ட்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இது ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். எல்லாருக்குமே மேரேஜ்க்கு அப்புறமேட்டு அவங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்குமா அப்படின்னு கேட்டா, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு கம்பெனியில போய் வேலை செய்யறது அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே தோணும். ஆனா நீங்க உங்களோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருந்ததுனாலதான் நீங்க இப்போ தனியா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சீங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? ஏன்னா எல்லா பெண்களுக்குமே ஒரு பிசினஸ் சொந்தமா ரன் பண்றது அப்படின்னும் போது சந்தோஷமான விஷயமா இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ஹாப்பி. நான் நினைச்சு பார்க்கல நானும் ஒரு ஓன் ஷாப் ரன் பண்ணி ஒரு ஓனரா இருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு நானா கெஸ் பண்ணல. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட வீட்டுல ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாரு. கண்டிப்பா. அதாவது கல்யாணத்துக்கு பிறகு ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மனைவிகள் எல்லாருமே அவங்க நினைச்ச விஷயத்த கண்டிப்பா அடைய முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ராஜேஸ்வரி அக்கா நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. அக்கா, இப்போ நீங்க இவ்வளவு ஃபீல்டு இருந்துமே மேரேஜ்க்கு அப்புறம் நீங்க சொந்தமா பண்ணணும் அப்படின்னு, அதாவது பிசினஸ் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த ஃபீல்டு சூஸ் பண்றதுக்கான காரணம் என்னக்கா? இதுல பொறுத்த வரைக்கும் இப்ப என்னோட ஒர்க் பிடிச்சுன்னா என்னோட கஸ்டமர் ரெகுலர் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நான் அவங்க என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு நான் சொல்ற டைமுக்கு அந்த மாதிரி நம்ம ஸ்கூல் டைமும் பார்க்கலாம், பாப்பாங்களுக்கும் இது ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒர்க்குக்கும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேக்கா, இப்போ இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போதுல இருந்து இருக்கக்கூடிய அந்த சவால்கள், இப்போ கடை வைக்கணும் அப்படின்னும் போது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், ஸோ அதுக்கு வெளியே எங்கேயா போய் வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இடத்த பார்க்கணும், ஸோ ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரையும் ஒத்துக்க வைக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த சேலஞ்ச் அது நான் மேக்ஸிமம் இது ட்ரை பண்ணேன். கொஞ்சம் நல்லா பெருசா பண்ணணும், நல்லா ஷாப்பு பெரிய லெவல்ல கொண்டு வரணும் அப்படின்னு நான் நிறைய ட்ரை பண்ணேன். பட் ஆனா எனக்கு அதுதான் டைமிங்கும் பார்க்கணும், சேம் டைம் ஃபைனான்சியல் நம்ம இது எடுத்தோடனே ரொம்ப அகலக்கால் வச்சு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதனால வீட்டுக்கு நியர்பையாகவும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பீப்புள்ஸ் நிறைய வர இடத்துல நம்ம செலக்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ரிசல்ட் நல்லா இருக்கும். இப்போ அதிகமா பியூட்டி பார்லர்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே அதிகமா கெமிக்கல் பொருள் இருக்கு, அது பண்ணும் இது பண்ணும், அங்க போனாவே ஃபேஸ் மாறி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட்ரஸ்ல எல்லாருமே எனக்கு விஷயமா இருக்கு. இப்போ நீங்க பியூட்டி பார்லர் வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து இருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ வந்திருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் என்னக்கா? என்னன்னா எதுவுமே இன்ஸ்டன்டா கிடைக்கிற ரிசல்ட் எப்பயுமே நிரந்தரம் கிடையாது. ஸோ இப்போ ஒரு இடத்துல பார்த்த உடனே அவங்களுக்கு போன உடனே சரியாயிடுச்சு, போன உடனே ஒரு ரிசல்ட் வந்துருச்சுன்னு போனாங்கனாலே அப்போ அவங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் சைடு எஃபெக்ட் காமிக்கும். அது அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா ஒன்ஸ் பழைய மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சேர்த்து எக்ஸ்ட்ராவே அவங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்கும். அதனால எதுவுமே நமக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் நல்லதில்லை, ஸ்கின்னுக்கும் சரி அவங்களோட ஹெல்த்துக்கும் சரி. எல்லாருமே இன்ஸ்டன்டா நமக்கு பெனிஃபிட் ஆகணும், ஃபேஷியல் பண்றதுனால இது அதுக்கு நமக்கு டக்குனு கிடைக்கணுன்றதுனால அதிகம் கெமிக்கல் உள்ள பொருட்கள் பயன்படுத்துறதுனால அந்த மாதிரி இஷ்யூ ஆகுது. சரிங்க, அப்போ நீங்க ஆரம்பிச்ச உடனே இப்போ ஹஸ்பண்ட சொல்லிட்டீங்க, அவர் சப்போர்ட் பண்றேன்ட்டாரு. இருந்தாலும் ஃபேமிலி சைட்ல இருக்கவங்க நீங்க வேற ஏதாவது ஐடி கம்பெனிக்கு போயிருக்கலாம், நீங்க படிச்ச வேலைக்கு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லியிருப்பாங்கல்ல. அதெல்லாம் வேணானே சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி நீங்க அவங்க எல்லாம் சமாளிச்சு எப்படி நீங்க இந்த ஷாப் வைக்க ஆரம்பிச்சீங்க?
ஆக்சுவலாக என்னோட மதரின்லா வந்து இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஒரு 2-3 இயர்ஸ் வந்துட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கும் வந்து புரிஞ்சிச்சு. சரி, இவரும் என்னோட ஹஸ்பண்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரு. அவங்களுக்கு அது பிடிக்கும் போது அந்த லைன்லேயே போனால் ஃபேமிலியும் பார்த்துட்டு இது பண்ணிக்கிட்டோம், பிடிச்சதே செய்யட்டும், எந்த ஒர்க்குனா என்ன அப்படின்னு அப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்கள் அத்தையும் கொஞ்சம் ஓகேன்னு சொல்லி கோஆப்ரேட் பண்ணாங்க. அதாவது பியூட்டி பார்லர் அப்படின்னு வரும்போது டைமிங்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்களையும் பார்த்துக்கலாம், ஃபேமிலியும் பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால இது வந்து இது நம்ம வந்து இஷ்டப்பட்டு செய்யறதுனால நம்ம இது தெரியாது, பெயின் தெரியாது, அதனால கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது நமக்கு பிடிச்ச வேலையை இஷ்டப்பட்டு செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த வேலை பெயினும் தெரியாது, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நமக்கு அது ஜஸ்ட் லைக் அப்படி போயிடும். கண்டிப்பாக்கா. ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்காங்க அப்படின் போது அவங்களுக்கு ஃபேமிலி சைட்ல சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு வளருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஃபேமிலி சைட் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஃபேமிலியை வந்துட்டு செகண்டாக வந்துட்டு அவங்க வந்து நோட் பண்ணிக்குவாங்க. ஓகே, நம்ம ஃபேமிலி சேஃபாக இருக்குது, நம்ம குழந்தைங்க சேஃபாக இருக்காங்க, அவங்கள டேக் கேர் பண்ணுறதுக்கு நல்ல பசங்க இருக்காங்க போது நம்மளோட எய்மை நம்மளோட கோலை எடுத்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் நம்ம வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இதுக்கு என்ன நம்ம பண்ணணுமோ நம்மளோட முயற்சியை கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ பியூட்டி பார்லரில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே என்னென்ன பண்ணுவீங்க அதை பற்றி சொல்லுங்கக்கா. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோ த்ரெட்டிங்லேருந்து ஃபேஸ் த்ரெட்டிங், ஃபேஷியலு, ஹெர்பல் ஃபேஷியலு, ஆல் டைப்ஸ் ஃபேஷியலும் பண்ணிட்டு இருக்கோம், மேக்கப் பண்ணிட்டு இருக்கோம். இது கல்யாண பொண்ணுக்கு ஹெச்டி மேக்கப்பு, பார்ட்டி மேக்கப்பு, ரிசப்ஷனுக்கு அதுவுமே கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஸ்கின் கேருக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம், இப்போ வந்து டேண்ட்ரஃப் இது ட்ரீட்மெண்ட்டு, ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட்டு, ஸ்கின்ல என்னென்ன ப்ராப்ளமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிம்பிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இதுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கேரும் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் என்னதான் பார்லரில் பண்ணாலும் இவங்க போய் அகைன் வீட்டில் யூஸ் பண்ணுறதே மறுபடியும் போட்டாங்கன்னா அந்த சேம் ப்ராப்ளம் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு என்ன சொல்யூஷனோ அந்த இது நாங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து கொடுத்துருவோம். அதில் வந்து ரிசல்ட் இருக்குனாலே கஸ்டமர் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து கஸ்டமருக்கு யூஸ் பண்ணுற பொருளையும் நம்ம பார்த்து தரமாக கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு இன்டர்நேஷனல் பிராண்டு தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேக்கா. அப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு மேக்கப் இல்லை ஃபேஷியல் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது வந்து ஆஃப்டர் கேர் பண்ணிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் இல்லையா. இப்போ வந்து ஒருத்தங்க ஃபேஷியல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவங்க அதிகமாக வந்து அவங்கள வந்து பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு அப்புறமேட்டு அவங்க எப்படி அவங்களை கேர் பண்ணிக்கணும்? ஆக்சுவலாக ஃபேஷியல் வந்து நிறைய பேர் வந்து பார்லரு அழகுக்காக அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது கிடையாது. இப்போ ஃபேஷியல் வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ், நம்மளோட ஃபேஸில் இருக்க பிளட் வந்து சர்க்குலேஷன் ஆகிறதுக்காக தான் நாங்கள் மசாஜே கொடுப்போம். அதில் தான் உங்களுக்கு அந்த உள்ளேருந்தே க்ளோயிங்னஸ் வரதே வந்து ஃபேஷியலில் அதுக்காக தான். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி நமக்கு மெயின்டைன் ஆகணும்னா அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் வாஷ் ஆகட்டும், க்ரீம் ஆகட்டும், நமக்கு வந்து லோ காஸ்ட்டில் கிடைக்குது இல்லை ஹையாக கிடைக்குது, எதுனாலுமே ஓகே. பட் ஆனால் அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நான் அவங்க வந்து யூஸ் பண்ணும் போது அகெயின் மறுபடியும் சேம் ப்ராப்ளம் வராது. அக்கா, இப்போ நீங்கள் வந்து பியூட்டி பார்லர் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ ஃபேமிலி சைடில் உங்களுக்கு வந்து சப்போர்ட் அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்குமே வந்து ஃபேமிலி சைடில் சப்போர்ட் இருந்தாலுமே இந்த நம்ம சமூகத்தில் வந்து வைக்கிறாங்க, பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கிறாங்க அப்படின் போது, அது ஒரு நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின் போது கண்டிப்பாக 4 பேர் 4 விதமாக பேச ஆரம்பிப்பாங்க அப்படின் போது உங்களுக்கு என்ன மாதிரியான இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன மாதிரியான சேலஞ்செலாம் இருக்க ஆரம்பிச்சிச்சு? அது ஆக்சுவலாக இப்போ பார்லர்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல வந்துட்டு பொண்ணுங்களாம் கொஞ்சம் வந்து சொன்ன பற்றி கேட்காம அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு இருக்க இது வந்து அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் ரிஸ்க். இப்போ நாங்கள் வந்து மேக்கப் வந்து அன்டைம் தான் போயாகணும், வந்தாகணும். அதை வச்சு பார்க்கும்போது நம்ம அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி தான் தைரியமாக போயாகணும் டைமிங்கில். ஆனால் அது பார்க்குறவங்களுக்கு அந்தந்த நேரத்துக்கு போகிறா, இந்த நேரத்துக்கு வரா, டைமிங்கே இல்லை அப்படிங்கும் போது நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் அதுதான் ஒர்க்குங்கும் போது நம்ம அது போய் நம்ம அந்த மேக்கப் முடிச்சுட்டு அவங்களோட ஹாப்பினஸ் பார்க்கும்போது இந்த கஷ்டம் நமக்கு வந்து சால்வ் ஆகிடும். கண்டிப்பாக ஒரு வேலை அப்படின்னு வரும்போது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வேலையில வந்து அந்த வேலை இந்த டைம்ல தான் இருக்கு அப்படின் போது அந்த வேலையை அந்த டைம்ல தான் செய்யற மாதிரி இருக்கும். எந்த வேலையை எடுத்துக்கிட்டா இருந்தாலுமே நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கா இருக்கு அப்படின்னா 9 to 6 அப்படின்றத முடிஞ்சு போயிடும். ஆனா பியூட்டி பார்லர் அப்புறம் மேக்கப், அதாவது பியூட்டி பார்லரும் தாண்டி இப்போ நிறைய ஃபேன்சி அதெல்லாம் பண்றாங்க அப்படின் போது மேரேஜ் டைம்ல தான் அவங்களுக்கு பீக் டைமா இருக்கு அப்படின் போது அந்த டைம்ல தான் அவங்க வந்து அந்த டைம்ல போய் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு சப்போர்ட் அப்படின்றது நாம ஃபேமிலி சைட்ல எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாலுமே நம்மளோட
சமூகத்துல இருக்கக்கூடிய ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா, நம்ம பக்கத்துல இருக்காங்க, ஷாப் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுமே வந்து அந்த டைம்ல போய் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ண முடிஞ்சு அவங்க பத்தி எந்த விஷயமும் தவறா பேசக்கூடாது அப்படின்றது அக்கா சொல்றது தெரியுது. அக்கா, இப்போ நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு கண்டிப்பா நீங்க பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சிட்டீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நிறைய பேர் வந்து பியூட்டி பார்லர் நம்ம ஊர்ல சேலத்துல இருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் இருக்காங்க அப்படின் போது அவங்க கூட காம்படிஷன் உங்களுக்கு வந்து இருக்கும். அவங்க கூட போட்டி போடுற மாதிரி இருக்கும். நிறைய காம்படிஷன் நீங்க போய் கலந்துக்கிறீங்க அப்படின்னும் போது நிறைய போட்டி பொறாமைகள்லாம் இருக்கும். அதுவும் இந்த ஃபீல்ட்ல சொல்லவே தேவையில்ல, அதிகமா இருக்கும். அதெல்லாம் எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணி வரீங்க? ஆக்சுவலா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஊருக்கு 1-2 பார்லர் தான் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெருவுல 2-3 அந்த மாதிரி ஸ்ட்ரீட் அந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்ட்ரீட்ல எல்லாருமே ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு பேர் ஆரம்பிச்சாலும் நம்ம கிட்ட வந்து ரிசல்ட் இருக்கணும். இப்ப மற்ற பார்லர்ல வெறும் சர்வீஸ் மட்டும்னா இப்ப நம்ம வந்து கஸ்டமருக்கு ஸ்கின்னுக்கான ரிசல்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நாங்க வந்து ஸ்கின் கேர் அந்த மாதிரி இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வந்துட்டு இந்த ஸ்கின்னுக்கு இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கும் நாங்க வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கோம். இதுல நமக்கு வந்து கம்பெனியே நமக்கு வந்து இது ப்ரொவைட் பண்ணுவாங்க சர்வீசஸ்லாம். ஸோ நம்ம அதை போய் அட்டன் பண்ணி இந்த கஸ்டமருக்கு இப்போ இந்த மாதிரிலாம் பிரச்சனை காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எல்லா ஒர்க்கு மாதிரியுமே இதுலயுமே நமக்கு அப்டேட் இருந்துகிட்டே இருக்கணும். புதுசா வரதை நாம வந்து நாலேஜ் எடுத்துக்கிட்டாதான் நம்ம கஸ்டமருக்கு நல்லதா நம்ம வந்து இது அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். இப்போ நீங்க நிறைய காம்படிஷன்ல அட்டன் பண்ணிருக்கீங்க, அது எல்லாமே பார்த்தாலே தெரியுது. இது நாள் வரைக்கும் எத்தனை காம்படிஷன் அட்டன் பண்ணிருக்கீங்க? அதுல எத்தனை காம்படிஷன்ல வின் பண்ணிருக்கீங்க? காம்படிஷன் அட்டன் பண்ணது வந்துட்டு பாத்தீங்கன்னா 2-3 அந்த மாதிரி தான். ஏன்னா சேலம்ல இன்னும் அந்த அளவுக்கு பெருசா ரீச் ஆகல. இப்பதான் ஒரு 2-3 இயர்ஸ் பக்கம் தான் இந்த காம்படிஷனே கொண்டு வந்திருக்காங்க. ஃபியூச்சர்ல நான் இன்னும் நிறைய வந்துச்சுன்னா கண்டிப்பா அட்டன் பண்ணி என்னோட டேலண்ட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவேன். சேலம் தாண்டி நீங்க வந்து ஓகேக்கா. இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க வந்து தனியா ஒரு ஷாப் வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது எல்லாருக்குமே வந்து சொந்த தொழில் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அதுவும் பெண்களுக்கு சொல்லவே தேவையில்ல. சொந்தமா பிசினஸ் பண்ணாதான் வந்து நம்மளோட அன்றாட செலவுக்கு எதை யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ பொதுவாகவே வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? நான் ஏன் சொந்த பிஸ்னஸ் முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம எப்பயுமே வந்து ஃபைனான்சியல் ஃப்ரீடமா இருக்கணும். அது வந்துட்டு நம்ம ஹஸ்பண்டோ ஃபேமிலி சைடு இருந்து சப்போர்ட் நமக்கு எவ்வளோ கிடைச்சாலுமே நமக்குன்னு ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் இருந்தால் தான் துணிஞ்சு நம்மளால எந்த ஒரு இதுவுமே நம்மளால செய்ய முடியும். அது என்னோட தாட்டு. இப்போ நீங்க வந்து ஒரு பிஸ்னஸ் உமனா இருக்கீங்க அப்படின்னும் போது புதுசா இந்த ஃபீல்டுக்கு வரவங்களா இருக்கட்டும், அப்படி வரவங்க இருக்கு நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணா அந்த பிசினஸ்ல வந்து நீங்க யாருன்னு ப்ரூவ் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க அடுத்தடுத்து வளர்றதுக்கு நல்லா உங்களுக்கு வந்து வளர முடியும் அப்படின்னா நீங்க என்ன மாதிரி விஷயம் சொல்லுவீங்க புதுசா வரவங்களுக்கு? நியூவா வரவங்களுக்கு என்னன்னா, நீங்க வந்துட்டு மத்தவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க நீங்க வந்துட்டு அதை நோட்டீஸ் பண்ணாம உங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கு ஸ்பெசிபிக்கா நீங்க வந்து எதுல நல்லா வந்து ரீச் ஆகலான்னு உங்களுக்கு தோணும். இப்ப வந்து நீங்க மெகந்தியா இருக்கலாம், இல்ல மேக்கப் மட்டும் இருக்கலாம், இல்லைன்னா நீங்க அந்த மசாஜ் ஸ்ட்ரோக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். ஸோ அதுல உங்களோட டேலண்ட்டை நீங்க கண்டுபிடிச்சு உங்களோட நீங்க ப்ரெசென்ட் பண்ணீங்கனாலே நல்லா பெஸ்டா ரீச் ஆயிடுவீங்க. ஆனா இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல நிறைய பேர் டேலண்ட் ஆனவங்க இருக்காங்க. ஆனா அவங்க வெளியே வராங்களான்னு கேட்டா இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா ஃபேமிலி சைட்லயும் சப்போர்ட் இல்ல. அவங்க ஒரு ஷாப் வைக்கணும் அப்படின்னு வந்தாலுமே இந்த சமூகத்துல இருக்கவங்களும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாம தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க யாருன்னு நீங்க ப்ரூவ் பண்ணாதான் முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க யாருன்னு நீங்க ப்ரூவ் பண்ணதுனாலதான் நீங்க இப்போ இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்க வந்து முயற்சி மட்டும் கைவிடக்கூடாது. அவங்களுக்கு தெரியும் அவங்க மற்றவங்க சொல்றாங்கன்னு அவங்களோட அவங்களே வந்துட்டு செல்ஃப் எக்ஸ்பர்ட்டா அவங்களே வந்துட்டு அவங்களோட தன்னம்பிக்கையை குறைச்சிக்க கூடாது. இல்ல நம்மளால முடியும் ஏன்னா அவங்க கிட்ட சொல்லணும், நீங்க வந்து எவ்வளவு முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சக்சஸ் கொண்டு வரலாம். கண்டிப்பா. அதாவது உங்களுக்குள்ள இருக்க அந்த தன்னம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் வந்து 100% அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். நம்மளால ஆட்டவங்க சொல்றாங்க நம்மளால முடியாது நம்ம நினைக்க கூடாது. இல்ல என்னால முடியும்னு இவங்க வந்து கரெக்டா 100% கான்ஃபிடன்ஸா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களால என்னைக்காவது ஒரு நாள் க்ரோ ஆகி வர முடியும். இப்போ உங்களுடைய சக்சஸ் இந்த ஷாப் வச்சு சக்சஸா இருக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹோம் சர்வீஸ்லாம் போயிட்டு இருந்தேன். முதல்ல வந்து போயிட்டு ஃபேஷியல் வந்து அந்த மாதிரி இல்ல மற்ற ஐட்டம்ஸ் வந்துட்டு ஷாப்புக்கு அவங்க என்ன தேடி வராம நான் அவங்கள தேடி போனேன். அப்பதான் நம்ம கஸ்டமரை வந்து நம்ம கவர் பண்ண முடியும். முதல்ல அவங்க இடத்துக்கே போயிட்டு நாம வந்து நம்மளோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணணும். அது பண்ணோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளை தேடி வருவாங்க.
ஸோ அந்த மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் வந்து நீங்க இந்த சக்சஸ்க்கான காரணமா அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. ஆமா, நான் போனதுக்கு அப்புறம் தான் என்னோட இதை பார்த்துட்டு எல்லாரும் சொல்றாங்கல்ல, நீங்க கொஞ்சம் நல்லா பண்றீங்க, அது நல்லா இருக்கு, ரிசல்ட் நல்லா இருக்கு, ஹோம் கேரும் ஸ்கின் கேரும் கரெக்டா என்ன தேவையோ நீங்க ஸ்லோவாகும்னு சொன்னாலே நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா இந்த டைம்ல இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன நம்பி அடுத்தவங்ககிட்ட சொல்றாங்க இல்லைங்களா, இங்க போங்க அவங்க அந்த இதுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்கன்னு. ஸோ அது எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஹாப்பியா இருக்கு. ஓகே, அப்போ இந்த ஃபீல்டு அப்படின்னு வரும்போது கண்டிப்பா நெகட்டிவிட்டி அப்படின்னு அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். அது எல்லாத்தையுமே நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வரீங்க? அதாவது அவங்க வந்து மேக்சிமம் வந்துட்டு இங்க வந்து வராத பர்சனா இருக்கலாம், இல்லைன்னா இதை பத்தி தெரியாத பர்சனா இருக்கலாம். அவங்க வந்துட்டு அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க, அவங்க கரெக்டா போய் மாதம் இல்ல அவங்க போகாதீங்க அப்படின்னு சொல்றவங்க. ஆனாலும் அவங்க வந்து என்ன பண்ணாலும் அவங்களோட இது நெகட்டிவிட்டி அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் கேர் பண்ணிக்கூடாது. நம்மளோட ரிசல்ட் நல்லா இருக்கு, நம்மளோட எய்ம் கரெக்டா இருக்குன்னா நம்ம அந்த கோல் வந்து ரீச் பண்ணிடலாம். கண்டிப்பா நெகட்டிவிட்டி அப்படின்றது அதிகமா இருக்கதான் செய்யும். அதுவும் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இல்லை பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அவங்கள பத்தி அவங்க வந்து பயனடைஞ்சவங்களா இருக்கிறதையும் தாண்டி வராதவங்க தான் அதிகமா வந்து ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணா அதிகமா இதாகும் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது எல்லாமே வந்து ஒருத்தவங்களை பாதிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தெரியாம பண்ற ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்க வந்து பியூட்டி பார்லர் இப்பதான் புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து வச்சு ரன் பண்ணிட்டு இருக்க டைம்ல வந்து இந்த கடைக்கு போனா பியூட்டி பார்லர் யூஸ் பண்ணாத பியூட்டி பார்லர் போனா வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்பதான் ஸ்டார்ட் பண்ணி கடையை ரன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு யாருமே வரவும் மாட்டாங்க, அவங்களோட பிசினஸும் லாஸ் ஆகிடும், அவங்களோட கனவு எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் ஆகாம போயிடும். இந்த மாதிரிதான் நம்ம ஊர்ல நிறைய பேரோட கனவுகள் எல்லாமே வந்து நிறைவேறாம இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேற ஏதாவது ஸோ இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு வந்து நெகட்டிவிட்டி அப்படின்றது அதிகமா இருக்கும். அக்கா சொன்ன மாதிரி அவங்களோட வாழ்க்கையிலுமே வந்து நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. இப்போ நீங்க வந்து ஒரு பியூட்டி பார்லர் போறீங்க அப்படின்னா போயிட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து அது நல்லதா கெட்டதா இல்லை அங்கே போனது எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நீங்க பகிர்ந்துக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா அதை பத்தி தெரியாம சொல்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஒருத்தவங்களோட வாழ்க்கையை பாதிக்குது, அவங்களோட எஃபோர்ட் எல்லாமே வந்து லாஸ் ஆகுது அப்படின்னும் போது அந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் வந்து எங்க கூட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில பேசுனதுக்கு ரொம்பவே நன்றிக்கா. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாவே எங்க கூட ஷேர் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றிக்கா. இந்த மாதிரி நம்ம சேலத்துல நிறைய பேர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில சக்சஸ் ஆகி இருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்க என்ன மாதிரியான சேலஞ்ச் எல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்தாங்க, அவங்களுடைய சக்சஸ்க்கு பின்னாடி என்ன காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொருத்தர மீட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். அவங்க எல்லாரையும் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.